ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்காகவும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் ஸ்னாப்சாட் ஆப் மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்னாப்சாட் ஆப்பில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மோஸ்ட்லி ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லாவே ஒரு பெஸ்ட் ஃபில்டர்ஸ் இந்த ஸ்னாப்சாட் ஆப்பில் இருக்குது. இந்த ஃபில்டர்ஸ் உங்கள் மொபைலில் ஸ்னாப்சாட்டில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஒரு நாள் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு, திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிருச்சு. ஸோ எப்படி இந்த ஃபில்டர்ஸ் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம ஸ்னாப்சாட் ஆப்பில் சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ஸ்னாப்சாட் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளணும். சர்ச் பண்ணிட்டு ஸ்னாப்சாட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்னாப்சாட் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படியே அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எதையுமே நீங்கள் உங்களால் ஸ்னாப்சாட்டில் யூஸ் பண்ண முடியாது. அதோட அந்த ஃபில்டர்ஸும் ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ளவும் முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின மாதிரிமா ஒருக்க ஃபில்டர்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பக் ஃபிக்ஸஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆப்பில் வரும். நீங்கள் அதனால் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை செய்ய முன்னால் நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய முக்கியமான ஃபோட்டோஸ் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸை பேக்கப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கேலரிக்குமே சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறது மூலமாக அந்த ஃபோட்டோஸ் டிலீட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் கேலரிக்கு சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் ஸ்னாப்சாட் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எல்லா பெர்மிஷனுமே நீங்கள் எனேபிளில் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா ஒரு எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்னாப்சாட் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா புதுசாக ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்களுடைய ஸ்னாப் ஐடி கொடுத்து லொக் ஆகிட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃபில்டர்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஸ்னாப்சாட் ஆப்பில் ஃபில்டர்ஸ் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.